4 அணில் கொஞ்சம் ஒன்று சேர்ந்துருச்சுன்றதுனால ஆட்டம் போட முடியுமா? எங்கேயும் தாவேக்கா ஒழிக தான், திமுக வாழ்க தான். இஷ்டத்துக்கு வந்து விசில் எடுத்து அப்படிலாம் ஊத்துறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் இது வரைக்கும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் சந்திக்காம பண்ணி உள்ளே உக்காந்து அது உள்ளே உட்காந்து மாவாட்டி நிற்கிறாரு. 40% ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பில் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அந்த கட்சியில் இருக்க 40% பேருக்கு இன்னும் 18 வயசே பூர்த்தி ஆகல. அவங்கள தான் கணக்கெடுத்து அவங்களுக்குள்ளே விளையாண்டுட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் தாவேக்கா, அவ்வளோதான். என்றும் திமுக, எதிலும் திமுக. ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்காரா? அது சும்மா கட்டுக்கதை, அது ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு பிம்பத்தை கிளப்புறாங்க, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இப்போ எங்கள் வீட்டில் என்ன விஜயா இருக்காரு, நான் திமுக, எங்கள் பக்கத்து வீடு திமுக, எழுத்த வீடு திமுக, மற்ற கட்சிகள் எவ்வளோ இருக்குது. தாவேக்கான்றது ஒரு சும்மா விளையாட்டு பொருள், அவ்வளோதான். இப்போ தான் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாருன்னு மக்களுக்கே தெரியாது. மக்கள் வந்து சிந்திச்சு தான் வாக்களிப்பாங்க. எந்த கட்சிக்கு வாக்களிக்கணுமோ அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. வீண் விரயம் செய்ய மாட்டாங்க. விஜய்க்கா அவ்வளோதான். பாருங்க, தாவேக்கா ஒழிக, எங்கேயும் தாவேக்கா ஒழிக தான், திமுக வாழ்க தான். தலைவர் வந்து ரேம்ப் வாக் நடந்தார். அது வந்து ஏதோ அதுதான் முதல் முறைன்ற மாதிரியே தற்கூரிங்க பேசுவாங்க. அது முறையே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி நடந்திருக்காரு. ஓகேவா? ஏதோ வந்து இந்த முறை தான் முதல் தடவை நடந்த மாதிரியும் தாவேக்கா காரங்கள்லாம் வந்து ஏதோ சும்மா பொருளையே கிளப்புறது பேசுறது அவ்வளோதான். அவங்களுக்கு சிந்திச்சா பேச போகிறாங்க? அவங்க ஒன்றுமே கிடையாது, தற்கொலைத்தனமா பேசுறாங்க, வேற எதுவும் கிடையாது. யாரு எம்ஜிஆர் பேர்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க டிஎம்கே அழிக்கணும்ட்டு. ஆனால் இன்ன வரைக்கும் ஒருத்தரால் அசைக்க முடியல. திமுகவை அழிக்க சொன்னவர்கள்லாம் இன்று சமாதி கட்டியவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். ஓகேங்களா? ராஜாஜியும் சரி, தலைவர் எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, விஜயகாந்தும் சரி, எல்லாம் மண்ணில் தான் இருக்கிறான். ஆனால் திராவிட முன்னேற்றம் இன்னும் 100 ஆண்டு காலம் எங்களை போல் இளைஞர்கள் இன்னும் இருக்கும் வரை 100 காலம் இந்த திராவிட முன்னேற்றம் வாழும், தமிழ்நாட்டில் இருக்கும். விஜய் வந்தல இப்போதான் எல்கேஜி வந்துக்கிறாரு. நாங்கள் +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு டிகிரியே வாங்கிட்டோம். அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அவர் இப்போதான் எல்கேஜி வந்துக்கிறாரு. இப்போதான் பால்வெட்டியில் அவங்களுக்கு முட்டைலாம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தாகி வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆவார், எது வேணாலும் ஆவார். அவர் ஒரு தலைவனுக்கும் ஒரு நடிகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது இந்த ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த விசில்ன்ற சின்னத்தை ஒரேடியாக அழிச்சிடுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தலைமை யாரு, நடிகன் யாரு புரிஞ்சுக்கணும். ஒரு நடிகை வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டானா அவன் வந்து அந்த படத்தில் நடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகணும்னு சொல்றான். அது கேட்ட மாதிரி அந்த ஜனங்களும் என்ன பண்றான், அவனுக்கு கீழே இருக்கணும் ஆட்டி படிக்கிறான். அது என்னைக்கு புரிஞ்சு அவங்க வெளியே வராங்களோ அன்னைக்கு தான் வந்து அவங்க என்ன சொல்றது ஒரு உண்மையான அரசியலை பார்ப்பாங்க. தலைவனை யாரு, இது யாருன்ட்டு. இதே சரி இந்த பொருளாதாரத்தில் சென்னை, இதே நம்ம தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி எடப்பாடியில் 5% இருந்துச்சு பொருளாதார எக்கானமியில். இப்போ 18% கிட்டே இருக்காங்க. எப்படி அது? எல்லாமே கொண்டு வரதால் தான். யார் இந்த டிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்தது? அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு வர சொல்லுங்க. இஷ்டத்துக்கு வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்களா? இல்லை, எக்கானமியில் என்ன இருக்கு? 18% கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் ஆட்சியில் எத்தனை %? 5%. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து விசில் எடுத்து அப்படிலாம் ஊத்துறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற ஒரு தாரகை மந்திரத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மகளிருக்கு இலவச பஸ் பயணம், குழந்தைங்களுக்கு இலவச காலை உணவு திட்டம், மக்களுக்கு செய்வ சொல்றோம். செய்யக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அடிப்படை வசதியாக செய்து காண்பித்த ஒரு தளபதி என்பதையும், அவர் வழி வந்த அரசியல் சாணக்கியர் தளபதியாகவும் அரசியலிருந்து முன்மொழியாக வந்தவர்களாகவும் மக்களுக்காகவே ஆலமரமாக நின்று என்னுடைய நிலை நீங்கள் எல்லாரும் கிளைப்பார்கள், தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் தலைகுடிய மாட்டேன் என்று தலைநிமிர்ந்து போராடும் ஒரு தலைவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அமைதியான கூட்டம், அணில் குஞ்சு கூட்டம் கிடையாது. புரியுதுங்களா? எங்கள் தலைவர் வந்து பாருங்க, அவரை பார்த்து இந்த தமிழ்நாடே வாழ்த்துது. அப்படி இருக்கும்போது நீங்களாம் வந்து பார்த்து எங்கள் தலைவரை பார்த்து கற்றுக்கணும். புரியுதுங்களா? எங்கள் தலைவர் எவ்வளோ தொண்டு செஞ்சுருக்கிறாருன்றத பிஜேபியில் இருக்கிறவங்களோ இல்லை இந்த விஜய் ரசிகர்கள் இருக்கிறவங்களோ மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் அந்த அதிமுகலாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா எங்கள் தலைவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலான்றதை முடிவு பண்ணுங்க. அணில் கூட்டன்றதே ஒன்று கிடையாதுங்க. ஆனால் இவங்களாம் உருவாக்கின்னு வராங்க. ஆனால் அது வந்து எப்பயுமே மரம் ஏறதுக்கு தான் லாக்கி. ஆனால் வந்து ஊர் உள்ளே மற்ற இதுலேயே அவங்க இதுக்கு எடுப்படாது. அவங்க ஊர் உள்ளே காணாங்க, எல்லாம் காட்டுவாசி மாதிரி மரத்தில் தாங்க இருக்குது. அது எப்படிங்க நமக்கு வீட்டில் இருக்கோம்? ஊர் உள்ள இதெல்லாம் அடித்து வருத்தப்பட்டது, விலங்கினத்தில் சேர்ந்தது. இது வந்து மனுஷ இனத்திலே சேர்ந்தது கிடையாது. புரியுதுங்களா? ஏங்க நான் கூட தான் சொல்லலாம் முதலமைச்சர் கொண்டாட தகுதியே இல்லாதவெல்லாம் முதலமைச்சர்னு சொன்னா எப்படிங்க நாங்கள் ஏற்றுக்க முடியும்? 6 வயசு பையன் கூட தான் முதலமைச்சர் ஆடிக்கணும் வரலாம். அந்த 6 வயசு பையன்லேயே விஜய் வந்து சேர்த்துக்கலாதவன். எங்கள் ஆள் வந்து கிட்டத்தட்ட கலைஞருக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே கலைஞர் கூட ஒரு இதாக
கற்றுக்கிட்டு வர்றாரு அரசியலை பற்றி. அப்படி இருக்கும்போது எங்கள் தலைவரை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அரசியலில் ஒரு மேதை அவன்லாம் நேற்று வந்தவங்க, நடிகருக்காக வந்தவங்க, பொழுது தேடி வந்தவங்கலாம் இன்னைக்கு தலைவர்னு எவனா ஏற்றுக்க முடியுமா? 4 அணில் கொஞ்சம் ஒன்று சேர்ந்துருச்சுன்றதுனால ஆட்டம் போட முடியுமா? நான் கூட தான் கபடி கூட்டத்தில் போய் 4 பேர் ஆடுறோம், நான் ஜெயிச்சுட்டேன்றதுனால நான் தான் தமிழ்நாட்டுக்கு கபடி கூட்ட தலைவன் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தாங்க அவன் ஆடி கிடக்குறான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. அவன் ஏங்க அவனே சொல்லிட்டாங்க அவன் வாயால மரக்கூதி, ஆனா அவன் சொன்னதே அவன் ஒரு மரக்கூதி. புரியுதுங்களா? அதான் உண்மை. 120 ரூபா டிக்கெட் எடுத்து படத்தை பார்க்க முடியும், சரிங்களா? படத்தை பார்க்க முடியும், அதுக்குன்னே அரசியல் பண்ண முடியுமா? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இருக்கவே முடியாது இவரால், சரிங்களா? கவுன்சிலர் கூட இருக்க முடியாது. பகுதி செயலராக ஒரு 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 மாதம் இருக்க சொல்லு, எத்தனை மீட்டிங்கு எத்தனை இது போக முடியுமான்னு பார்க்க சொல்லு, போக முடியாது அவரால், சரியா? சொல்லி வை விஜய் கிட்ட. விஜய் ஜெயிப்பார், நீ சொல்றது கரெக்டு தான். விஜய் நல்லா செய்வார் சொல்லு, ஆனால் விஜய் நல்லா செய்வார்னு நீ நினைக்கலாம். ஆனால் அவங்க கீழே இருக்கிற பகுதி செயலர்லேருந்து மாவட்ட தலைவர்லேருந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு நாள் இருக்க முடியாது. எங்கள் தலைவர் மாதிரி ஐயா அதெல்லாம் போட மாட்டாங்க தலைவர். எங்கள் தலைவர் வந்து காலங்காலமாக இருக்காப்புல, இப்போ வந்தவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. கழக அடிப்படை தொண்டன் தான். எங்களால் வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்க முடியும், நீங்கள் கேட்குற கேள்வி எங்களால் வந்து பதில் சொல்ல முடியும். ஆனால் அவரை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை மட்டும் சந்திக்க சொல்லுங்கள். அவர் சந்திச்சாரு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு தலைவர் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவர் இது வரைக்கும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் சந்திக்காமல் பணியூர்லேயே உட்காந்து அது உள்ளே உட்காந்து மாவாட்டி நிற்கிறாரு. அவர் உள்ளே உட்காந்து பேசும்பா ஆதவர்ஜுனா வருவார், அவர் வருவார், இவர் வருவார், எல்லாரும் வருவாங்க. ஆனால் அவரை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் சந்திக்க சொல்லுங்கள். நிறைய இப்போ இத்தனை பேர் அடிபட்டிருக்காங்க, நிறைய கரூரில் 41 பேர் செத்தாங்க. எல்லாத்துக்கும் திமுக நீங்கள் உக்காந்தத்திலே பேசுங்க. உக்காந்தத்தில் இது எவ்வளோ பெரிய மாநாடு, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நிறைய இப்போ எதுனா ஒரு சேர் ஆச்சு வச்சுருக்காங்களா, ஒரு சேர் ஆச்சு வச்சுருக்காங்களா, ஒரு கிரீஸ் தடுனாங்களா, எதுனா ஒன்று நந்துதா? எதுவுமே நடக்கலை. நிறைய இதுதான் எங்கள் தளபதி ஆட்சி, நிறைய மக்களாட்சி. இதுதான் நான் எங்களுடைய ஆட்சியில் வந்து நடந்த ஒரு நீங்கள் சொல்றீங்க தெரியுமா, நீங்கள் வாக்குறுதினா நான் கொடுத்தீங்கன்ட்டு. அவர் வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை எங்கள் ஐயா வந்துட்டாரு, போயிட்டு எங்கள் ஐயா வந்துட்டாரு, கொடுத்த வாக்குறுதி எத்தனைன்னு சொல்லிட்டு எண்ணிக்கை கொடுக்கறதுக்கு நேரம் கிடைக்காது எங்களுக்கு. அவரெல்லாம் வரமாட்டாரு, அவர் நேற்று வந்தவர், இவர் ஆதி காலத்துல இருந்தவர். பெண்ணுங்களுக்கா பாதுகாப்பு உண்டு, அதுலேயும் சிலது பொறுக்கி நாங்கள் செய்யுதுங்க. பொண்ணுங்க தைரியமா நாங்களும் இருக்கோம். என்ன எங்களுக்கு முக ஸ்டாலின் தான் வரணும், அவர் தான் பொண்ணுங்களுக்கு பணம் கொடுக்குறாரு, எல்லா உதவி செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாங்க. விஜய் சொல்கிறதெல்லாம் அது எடுபடாது. நம்ம முக ஸ்டாலின் தான் வரணும். அவர் கிடக்குறாரு, அவர் தான் தீய சக்தி, அவர் தான் தீஞ்சு போயிடுவார். நம்ம சக்தி ஓங்கி வளரும்.